So good morning, channel start me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Tales of Demons and Godல சீசன் 1ல எபிசோட் 22 தான். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோட் 22. சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன். அதை செக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணீங்கன்னா நம்பிக்கையோட இன்னைக்கு நான் எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. உங்களுக்கு எதாவது ஆயிரல ஹீரோ வரவும் அதெல்லாம் ஒன்றும் ஆயிரல வந்தவனுங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆளுங்க போயிருக்கானுங்கன்னு இந்த ஆள் சொல்லவும் பிடிக்க போனவனுங்களுமே ஒருத்தர் தான் பிடிக்க முடிஞ்சு 2 பேர் தப்பிச்சு போயிட்டானுங்கன்னு காட்டவும் அவன் ரகசியம் வெளியில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனாவே அழிச்சுக்கிட்டான். இவனுக்குமே புரிஞ்சிருது அவன் அடையாளத்தை எப்படியோ அழிக்கணும் தான் பாத்துருக்கானு. எல்லாருமே இப்ப முன்னாக்கி போலாம் அப்படின்னு தான் நடந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சென்னு பையன் இன்னும் திருந்தல போல. 2 பேர் தப்பிச்சிட்டானுங்களா அவனுக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் ஆவானுங்க அப்படின்னு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கவும் அந்த நாய்களை அப்படியே போ சொல்றா தக்காளி திரும்ப வந்தானுங்கன்னா அவனுக்கு நானே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சென் போயிட்டு ஹீரோ அவனே பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கவும் இந்த சென் நம்ம ஹீரோயின் கூட கடலை போட்டுட்டு அவன் முன்னாடி அதுலயே மோதிடுறான். சோ அதனால ஹீரோ மாத்தி சாரி கேட்டு கிடக்கவும் சரி ரொம்ப கவலைப்படாத என்னோட பேர் ஹியான் லாண்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லவும் இவளை பத்தி ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹீரோட பாஸ்ட்ல இவ ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுவா இவளை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு நான் தாங்க நீலி அப்படிங்கவும் அதெல்லாம் எனக்கே தெரியும் நான் உன்னோட பெரியவ தானே ஏன் நான் அக்கா வாயிடக்கூடாதுன்னு இவங்க கேட்கவும் ஹீரோ என்னடா இதுன்னு ஷாக்காரான். ஏன்டா வேண்டாமான்னு ஹியான் கேட்கவும் ஹீரோமே ஹீரோயினுக்காக வேணான்னு சொல்லி விடுறான். ஓ நீ அக்கான்னு சொல்ல ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருந்தா நம்ம கப்பலா இருக்கக்கூடாதான்னு இந்த அக்கா கேட்கவும் ஏங்க என்னங்க பேசுறீங்கன்னு ஹீரோ ஷாக்காரான். அதே நேரத்துல ஹீரோயினுமே கோச்சிட்டு போயிரு ஏக்கா விட்டுருக்கா நான் போய் அவளை சமாதானப்படுத்தணும்னு ஹீரோ கதறான். ஆனா இதே நேரத்துல தான் சென்னை ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான். ஏனுங்க பிரதரே நீங்க அந்த யோயானுங்கிற அக்கா கிட்ட தானே நிச்சயமா இருக்கீங்க நீ இப்படி தனியா நின்னுட்டு இருக்க அதே நேரத்துல வாழ ஒருத்தன் உசார் பண்றான்னு சென்னு கோத்து விட்டுருவோம். இந்த ஆளு நம்ம ஹீரோ மேலதான் பயங்கர கடுப்போட வரான். ஆனா இந்த சரி ஹீரோ அக்கா கையவாது விடுக்கான்னு சொல்லி கதறிட்டு இருக்கவும் நானும் கூட ஜாயின் ஆயிக்கலாமான்னு இந்த பையன் கேட்கறான். இங்க பாரு நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன்னு இந்த அக்கா சொல்லவும் இதுல என்ன இருக்கு நானே உனக்கு சொல்லி தர போறேன். அப்படியே இந்த பையன் சேரும் போதே வெறும் லெவல் 5ல தான் வந்திருக்கான்னு இந்த பையன் சொல்லவும் அடடா நீங்களா கண்டிப்பா நீங்க சில்வர் லெவல்ல இருக்கணும்ல அப்படியே மெரிடியன் பாயிண்ட் நேரத்துக்கு 300 கிட்ட வந்திருக்குமே அக்கா கலாச்சி விடவும் இங்க பாரு இந்த அகாடமிக்கு நான் உள்ள வரப்ப லெவல் 30ல வந்தேன். சோ கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா சில்வர் லெவலுக்கு போயிருவேன் கண்டிப்பா இவன மாதிரிலாம் இருந்துட மாட்டேன்னு இந்த பையன் சொல்லவும் ஓ அப்பனா வாங்கினேன் மோதி பாத்துருப்போம் தோத்துட்டா தரையை கிளீன் பண்ணும் சரியான ஹீரோ கேட்கவும் ஹலோடா பிரான்ஸ் லெவல் கூட போகாத நீலாம் என் கூட சேலஞ்ச் பண்றியான்னு இந்த பையன் வம்புலுக்கவும் அப்பனா வா மோதி பாத்துடலான்னு ஹீரோ சண்டை கூப்பிட்டுறான். சுத்தி எல்லாரும் பாத்துட்டு இருக்கும் போது இதுக்காக தான் சண்டை போடுறாங்களான்னு இந்த பையன் கேட்டுட்டு இருக்கவும் ஹீரோயின் என்னன்னா ஹீரோ நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்கா. அட என்ன நீ இதுக்காகவே கவலைப்பட்டனா மாமா எப்படிமா உன்ன ஃபியூச்சர்ல எல்லாம் காப்பாத்துவேன்னு ஹீரோ ஐஸ் வச்சுட்டு அவனோட இன்னர் மனாவை யூஸ் பண்ணி சண்டைக்கு ரெடி ஆயிடுறான். சேரா உனக்கு நான் ஒரு 3 சான்ஸ் தரேன் முடிஞ்சா வந்து நான் அடிச்சுக்கணும் இந்த பையன் கேட்கவும் ஹீரோ சாரின்னு அட்டாக் பண்ண வரா. இருந்தாலுமே அந்த பையன் அதை அசால்ட்டா சமாளிக்கவும் இதுவுமே ஹீரோட பிளான் தான் ஓங்கி ஒண்ணு போட்டுறான். சோ இது பாத்துருக்க எல்லாருக்குமே ஆச்சரியத்தை தரவும் இதுக்கே விழுந்துட்டியானு ஹீரோவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறான். பாத்துட்டு இருக்க மக்களுமே யாரா இவனு கலாச்சிட்டு இருக்கவும் இந்த பையன் கிட்ட ஒரு பேசிக் ஸ்கில் கூட நல்லா இல்ல இருந்தாலும் இந்த வாய் பேசியிருக்கான்னு ஹீரோ நினைக்கவும் இந்த பையன் கிட்டத்தட்ட சில்வர் லெவல் கிட்ட இருக்கான். இருந்தாலும் நீதி எப்படி இவன் அடிச்சிருப்பான்னு இந்த பையன் நினைச்சிட்டு இருக்கவும் மத்தனூன்னுலாம் ஹீரோ கண்டிப்பா அவன் பவர் மறைச்சு வச்சிருக்கான்டா கண்டிப்பா அவன் பிரான்ஸ் லெவலாவது இருக்கணுமேனு பேசிட்டு இருக்கவும் இங்க பாரு ராணி 3 டைம் அடிக்க சொன்னேன் இருந்தாலும் இந்த 2 மூவ் மிச்சம் இருக்கே என்ன பண்ணலாம்னு ஹீரோ கேட்கவும் மத்தவனுங்கெல்லாம் ரொம்ப கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இந்த பையலுமே அவமானத்தை தாங்க முடியலன்னு அவ்வளவுதான் உன்னோட சான்ஸ்னு சொல்லிட்டு அடிக்க வந்துடுறான். என்னடா நடந்துச்சுன்னு பாத்துட்டு இருக்கவங்க ஆச்சரியமாகும். இந்த பையன் சிம்பிள் மூவ் வச்சு ஜெயிச்சிருக்கான் கண்டிப்பா நான் அவங்க கூட பேட்டில் பண்ணியிருந்தா கூட இதை தடுத்துட்டு போனான்னு தெரியலன்னு இந்த பையன் நினைச்சிட்டு இருக்கவும் இந்த பையன் லெவல கம்மியா சொல்லிருக்கலான்னு பக்கத்துல இருக்கவும் சொல்லவும் இருந்தாலும் அடி வாங்கினவன் இன்னும் தோக்கலையேன்னு இவன் பார்க்கவும் சுத்தி இருக்கிறவனுக்குலாம் இன்னுமே அவனை கலாச்சிட்டு தான் இருக்கானுங்க. சோ இவனுமே ரொம்ப கடுப்பாயிட்டு திரும்பவும் எந்திக்க என்னடா என்னோட வாய்ப்பு தரேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திரியான்னு ஹீரோ கேட்கறான். யாருடா நீ பிரான்ஸ் லெவல் கூட வராதவன் என்னையே அவமானப்படுத்துறியான்னு இந்த பையன் கடுப்பாயிட்டு அவனோட டீமன் பவர் யூஸ் பண்ணவும் ஹீரோன் ஷாக் ஆயிடுறா. இருந்தாலுமே ஹீரோ சமாளிக்கணுமேனு அவனோட டிஃபென்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்றான். இருந்தாலும் இதை சமாளிக்கிறது நம்ம ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இதுக்கே கதறியான்னு இந்த பையன் திரும்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். சோ இதை நம்ம ஹீரோவோட இன்னர்சியால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும் இன்னர்சியுமே கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டு இருக்கு. அதுலயும் ஹீரோவால வழி தாங்க முடியாம பயங்கரமா கத்தவும் பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சான்னு பாக்குறானுங்க. இருந்தாலும் ஹீரோ இதை இப்படியே விட்டுறக்கூடாது அந்த அட்டாக் எப்படியாவது சமாளிச்சே ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவும் அவனுமே இன்னுமே ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கான். சோ அதை யூஸ் பண்ணி ஹீரோ அவனே ஹீல் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம இவனை அட்டாக் பண்றதுக்குமே ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கவும் இந்த பயலுக்குமே புரிஞ்சிருது என்னடா நான் ஃபுல் பவர் போட்டு அட்டாக் பண்ணிருக்கேன் இன்னுமே இவன் இன்னர்சி பிரேக் ஆகலன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாம திரும்பவுமே அட்டாக் பண்றான். சோ ஹீரோக்குமே இது ரொம்ப வழி தரவும் இருறா முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்றான். இதனால அவனோட டீமன் எனர்ஜியை ஹீரோ ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்சர்வ் பண்றான். சோ இதை பார்த்த உடனே அவனால புரிஞ்சிக்க முடியாத அதே நேரத்திலேயே ஹீரோ அவனை தோக்கடிச்சிருவான். சோ பாத்துட்டு இருக்கவங்க என்னடா ஸ்கில் யூஸ் பண்ணான்னு ரொம்ப ஷாக்ல இருக்கவும் பரவாயில்லையே நீ இந்த சான்ஸ் ரொம்ப டேலண்டா யூஸ் பண்ணிருக்கான்னு இவன் பார்க்கவும் என்னதான் இன்னும் ஆச்சரியமாயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியாம இருக்கவும் நீலே அவனோட ஸ்பிரிட் பவரை அப்சர்வ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கான்னு ஹுயான் சொல்லவும் ஹீரோவுமே கலெக்ட் பண்ண ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாத்தையுமே இப்ப அப்சர்வ் பண்ணி முடிச்சிடறான்.
இவங்க எல்லாம் சாதாரணமா பேசிட்டு இருக்கவும் ஹீரோ அந்த பக்கம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ ஒரு பிரான்ஸ் போயிட்டு தானே அப்படின்னு கேட்கவும் உண்மையாவே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு அக்கா வரவும் வெறும் லக்கில தான் நடந்துச்சு. ஆனா மத்தவனுக்கு எல்லாம் எங்கன்னு ஹீரோ கேட்கவும் ஹீரோயினுமே யோசிக்கிறா. பார்த்தா சென்னு தான் அவனோட கல்டிவேஷனுக்காக நம்மளோட டைம் எல்லாம் வீணாக்கிட்டு இருக்கான்னு சென்னு கேட்டுட்டு இருக்கவும் ஆமா நீ ரொம்ப கரெக்டா தான் சொல்ற, சரி நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க நாங்க இருந்து நீலையே கூட்டு வரோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றது சென்னுக்கு கடுப்பாகுது. அப்படின்னா சரி நான் இன்னும் 2 பேரும் கூட விட்டுட்டே போறேன்னு இந்த பையன் சொல்லிட்டு போகவும் இதை ஹீரோயின் சொல்றா. இருந்தாலும் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அடே நானும் தாண்டான்னு அக்கா சொல்றாங்க. அப்படியே ஹீரோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு நான் பிரேக் த்ரோ ஆனதை யார்ட்டையுமே சொல்லாம இருக்க முடியுமான்னு கேட்கவும் இவங்களுமே சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே அக்கா எப்பவும் போல ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோயின் தான் கடுப்பாயிடுறா. ஏன்டா நம்ம கல்டிவேஷன் பத்தி பேசலாமான்னு அக்கா கேட்கவும் ஐயோ அக்கா என்னக்கா பேசுற, என்னோட சீனியரா நீ இருந்துட்டு ஜூனியர் டைப் எல்லாம் பேசலாமான்னு ஹீரோ கேட்டுட்டு ஹீரோனை நோக்கி தான் ஓடுறான். சோ இது அக்கா கடுப்பாயிரவோ அவங்களோட சாம் ஸ்கில்ல யூஸ் பண்றாங்க. இவங்க ஒரு மாதிரி பேசவும் ஹீரோ அதை பிரேக் பண்ணி விட்டுறான். எப்படின்னு அக்கா ஷாக் ஆகவும் இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது, தயவு செஞ்சு சீனியர் மாதிரி நடந்துக்கோங்கன்னு ஹீரோ போகவும் இந்த பையன் பிரான்ஸ் லெவலுக்கு இப்பதான் வந்திருந்தான். இருந்தாலுமே என்னோட பவர் பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்கா. அப்படியே என்ன ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கான்னு அக்கா நினைக்கவும் இவங்களுமே இப்ப கிட்டத்தட்ட அவங்க கிட்ட வந்துடுறாங்க. இருந்தாலும் அக்கா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இங்க பாருங்கடா நீலி இனிமே என்னோட ப்ராப்பர்ட்டி. சோ இதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லாரும் பார்த்து நடந்துக்காங்கன்னு அக்கா சொல்லவும் என்னங்கடா லவ் ப்ரொபோசலான்னு எல்லாரும் பாக்குறானுங்க. இதனால ஹீரோயின் கடுப்பாயிட்டு போகவும் ஹீரோமே ஃபாலோ பண்றான். அடே உன்னை சும்மா விட மாட்டேன்னு இந்த பையன் சொல்லவும் யாரா நீ உன்னை நான் ஒரு ஆளாவே பாக்கலன்னு ஹீரோ போகவும் என்னடா பேசுறேன்னு இந்த பையன் கடுப்பாயிடுறான். இருந்தாலும் அக்கா நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறாங்க, என்னத்தையோ கொண்டு வந்துட்டு இதை சாப்பிட்டே நல்லா இருக்கும் அப்படிங்கவும் ஹீரோ ஐயோ அப்படி ஆயிருச்சான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். என்னடா உன் அக்கா கிட்ட எல்லாமே இங்க வந்திருக்கேன்னு ஹீரோன்னு கேட்கவும் அட என்ன அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோ சொல்லவும் அக்கா அப்பவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ ஹீரோ தெரிச்சிட்டு ஓடுறான். சோ ஓடுனவன் நைட்டு தான் டென்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு அக்கா வராங்க. இல்ல அப்படியே உள்ள இருந்துன்னு ஹீரோ அவங்களை அனுப்பிட்டு பையன் நைட்டு ஃபுல்லா மரத்து மேல ஏறி உட்காந்துருக்கான். அப்படியே அக்கா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வரியான்னு கூப்பிடவும் பயபுள்ள பயத்திலே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றது, இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ புரிஞ்சு நடந்துட்டு இருக்க இவங்க வர வேண்டிய அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ ஹீரோவுமே சீரியஸ் மோடுக்கு போயிடுறான். நம்ம வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்ல இந்த சிட்டில தான் மக்கள்லாம் இருந்தாங்கன்னு இவங்க எல்லாம் பார்க்கவும் இந்த பையன் அந்த சிட்டியோட மேப் விரிச்சிட்டு இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லனாலும் சிலர்லாம் இங்க மறைஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஜாக்கிரதையா தான் இருந்தாங்கன்னு சொல்லவும் அப்புறம் நம்ம டைரக்டா மெயின் சிட்டிக்கு போய் அங்கிருந்து தேட ஆரம்பிப்போம்னு சென்னு சொல்லவும் நீலி நீ என்ன சொல்றன்னு கேக்குறாங்க. சரி சாதாரணமான மக்கள்கிட்ட ரேரான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா நாம பணக்காரங்க இருக்கிற அந்த இடத்த தான் போய் பார்க்கணும்னு ஹீரோ சொல்லவும் சொல்லியிருக்கான் பாரு டே அந்த இடம் ரொம்ப பெருசு, அங்க எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதுல எப்படா பெரியவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சென் கேட்கவும் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், பணக்காரனுங்க கண்டிப்பா வீட்டுக்கு முன்னாடி நிறைய நிலத்தை வச்சிருப்பானுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இதுதானேன்னு அக்கா கேக்குறாங்க. ஆமா அந்த இடம் என்னதான் பெருசா இருந்தாலும் இங்க ஆல்ரெடி ஒரு ரிசர்ச் டீம் போயிருச்சு, அதுலயும் அவனுங்க சில ட்ரெஷர்ஸையுமே கண்டுபிடிச்சிருக்கான்னு இந்த பையன் சொல்லவும் எல்லாருமே என்னடா பண்றதுங்கிற மாதிரி பேசுறானுங்க. இப்ப என்னடா இதுக்காகவும் ஏதாவது சொல்ல போறியா என்னன்னு சென் கேட்கவும் ஒன்னு நான் எப்படா மதிச்சேன்னு ஹீரோ கேட்கவும் எல்லாருமே சிரிச்சு விட்டுறானுங்க. இங்க பாருங்க நகரத்தோட சென்டர்ல தான் சிட்டிகள் கண்டிப்பா இருக்கும், சோ அதை கண்டிப்பா தேடி இருப்பானுங்க, இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடத்தை எவனா தேடி இருப்பானான்னு ஹீரோ கேட்கவும் ஆமா இது ட்ரைனிங் பண்ற இடமா இருந்துச்சு, ஆனா சிட்டிக்குள்ள இது என்ன பண்றதுன்னு இவன் ஜாக் ஆகும். அதேதான் சிட்டிக்கு அவுட் சைட்ல தான் ட்ரைனிங் பண்ற இடத்த வைப்பாங்க, ஆனா இவனுங்க பேலன்ஸ்க்கு பக்கத்திலேயே வச்சிருக்கானுங்க. சோ ஏதோ இடிக்குதுலன்னு ஹீரோ கேட்கவும் அப்பனா சரி அங்கேயே போய் செக் பண்ணலான்னு எல்லாருமே இவன் கூட்டு போறான். இருந்தாலும் இவங்களுக்கு பின்னாடி நைட்டியை பூட்டி அவனும் வந்திருக்கானுங்க. அப்பனா இவனுங்க பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களை மட்டும் கூட்டுவாங்க மத்தவனுங்க எல்லாரையும் கொண்டுருங்க அப்படின்னு இந்த லீடர் மாதிரி கால் சொல்லவும் எல்லாருமே சரின்னு சொல்றாங்க. ஆனா சீன் கட் ஆயிட்டு நம்ம ஹீரோ சைட் காட்டவும் அங்க ஸ்டார்டிங்ல 2 குரங்கு நம்ம ஹீரோவை வர வைக்குது, ஆனா மத்த குரங்குகளுமே இவங்களை சுத்து போட்டுறவும் ஹீரோமே அட்டாக் ரெடி ஆயிடுறான். அவங்க நம்மளை விட அதிகமா இருக்காங்க, சோ பார்த்து தான் கையாளணும்னு இந்த பையன் சொல்லவும் ஹீரோவுமே அதுங்கள ஒன்னு அட்டாக் பண்ணி இவனுக்கான வழியை வாங்கி கொடுத்துறான். சோ இவனுமே அதை யூஸ் பண்ணி அதுல ஹெட் மாதிரி இருக்கிற ஒரு மங்கியை போட்டு தள்ளிடுறான். பார்த்துட்டு இருக்க மக்களுமே எப்பவும் போல புகழ ஆரம்பிக்க சென்னு மட்டும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே ஷூட்டிங் ஸ்கில்ல என்கிட்ட இருந்து கத்துக்கூடான்னு இவன் வித்தையை காட்டினான், அது அலும்பு காட்டி விட்டுருது. சோ பையனோட குடும்ப சொத்தான அவமானத்தையும் வாங்கிக்கவும் அடுத்து அம்ப வைக்கிறான், நோக்கி குறி போது ஜஸ்ட் ஒரு நூல்ல மிஸ் ஆயிருது. அதே மாதிரிதான் பலதும் என்ன சுடதான் வந்தியான்னு அந்த குரங்கு கேட்கவும் அம்புமே தீந்து போயிருது. சோ ஹீரோ கிட்ட இருந்து எடுக்க முடியல. அப்படியே மத்தவங்களுமே அந்த குரங்கு அட்டாக் பண்ண போனா அது அசால்ட்டாவே தப்பிக்குதுங்க. இல்ல நீ ரொம்ப அருமையா பண்றேன்னு இந்த பையன் சொல்லவும் இருந்தாலும் இந்த குரங்கு இப்ப தானாவே செயல்பட ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அப்படின்னா எதை இது பாதுகாக்குதுன்னு இந்த பையன் கேட்கவும் கண்டிப்பா கோல்டு தான் ஹீரோ சொல்லவும் இதுங்களோட பாஸுமே அங்க வந்துருது. சோ எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹீரோ அந்த சிட்டியை ஒரு வழியா கண்டுபிடிச்சிடறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ இப்ப ஒரு வழியா பிரான்ஸ் லெவலுக்குமே வந்துருவான். ஆனா அதுக்கான காரணம் ஒரு பையனோட இன்னர் எனர்ஜியா ஹீரோ அப்சர்வ் பண்ணி ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம சிட்டிக்கு வந்து பார்த்தா ஹீரோக்கு வரவேற்பு பயங்கரமா இருக்கும். அப்படியே இவனுங்களா ஃபாலோ பண்ணிட்டு யாரோ வராங்க. சோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நோபல்ஸ் பிடிச்சு வச்சுட்டு பணம் கேட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை விடுவிப்பாங்க. சோ கார்னர்ஸே இவங்க ஒரு ஆளாவே பார்க்க மாட்டாங்க. சோ நம்ம ஹீரோ இதை எப்படி சமாளிக்க போறான்னு என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.